முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். மக்கள் எல்லாம் மாக்கள் ஆனது ரெண்டு விஷயத்தில் தான். கைபேசி, இன்னொன்று விலைவாசி. விலையை வாசிக்கத்தான் முடியும், அதை வாங்க முடியாண்டுவாங்க அந்த அளவுக்கு. அது கூட ஏறி இறங்கும். இந்த கைபேசி தான் பாருங்கள், இப்போ புத்தக அறையில் இருக்கும். நிறையா இளைஞர்களை, அடுத்து வளர்கிற தலைமுறைகளை வளர விடாமல் செய்தது இந்த கைபேசி. ஏன்னா புத்தகம் வாசிக்கிற ஆர்வமே போச்சு. கைபேசியிலே காணாமல் போவதும், தொலைக்காட்சியிலே தொலைந்து போவதும். அதை கூட நான் தொலைக்காட்சியில் வந்தேன் சொல்ல வேண்டியது பாரு, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயுமே மாக்கள் ஆனது இந்த விஷயம் கைபேசி. பாருங்கள், நல்ல ஒரு செய்தி பார்க்கலாம், நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வாசிக்கவோ, இல்லை ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்க்கும் கூட ஒரு ஃபோன் வரும். அப்படி எடுத்து காதில் வச்சா கேட்கல அப்படியே இருங்க. நடு காலில் கேட்கல அப்படியே இருங்க, மாடிக்கு வரேன், மாடியிலும் போய் கேட்கல சரியாக பேசுங்க அப்படின்னு பின்னாடி பையன், அப்பா ரிமோட்டை கொடு, இந்த இருக்கியா செல்ஃபோனுக்கு இருக்கு போல. பார்த்தீங்களா? ஏன்னா எல்லா டைமும் அது எவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம், 1:30 மணிக்கு ஃபோன் வரும். யார்ப்பா அப்படின்னு. சார் 7 மணிக்கு நம்பர் வாங்கினீங்களா சார்? நான் தான் செக் பண்ணி பார்த்தேன், உங்கள் நம்பர் தானே அப்படின்னா. எப்போ? நைட்டு 1:30 மணிக்கு செக் பண்ணுறாராம். தினமும் உங்களுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி தொந்தரவாக பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். அப்போ கூப்பிடாம, அப்போ ஒரு வேலையாக இருக்கேன், அப்புறம் பேசுவோம், குட் மார்னிங் போட்டிருப்பேன். அதுக்கு பதில் சொல்லுன்னா என்ன, ரொம்ப பிஸி போல், அதுக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் போட மாட்டீங்களோ அப்படின்வா. இப்போ தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறவன ஃபோன் பண்ணாரான்னு சொல்கிறத விட இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபோனே வராது. மாப்பிள்ளை ஒரு 50,000 இருந்தால் கொடுவேன் அப்படிங்களே, அதுக்கடுத்து என் ஃபோனே பண்ண மாட்டேன். சில டிப்ஸு. ஆக அதுலேருந்து நம்மளை அறிவு சார்ந்த விஷயங்களில் உள்ளே கொண்டு போகிறதுக்கு விடாமல் இந்த மாதிரி வாசிக்கிற ஆற்றலை, வாசிக்கிற திறனை குறைச்சது பூராமே கைபேசி. தீபாவளிக்கு அப்படி வெடி வச்ச மணிக்கு வாழ்த்து வரும். இப்போல்லாம் அது காணாமல் போச்சு பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு இதில் அப்படின்னு இன்பாக்ஸ்லேருந்து அனுப்புகிறப்ப 1500 பேரப்போ அதில் ஒரு சந்தோஷம் கிடையாது. பத்திரிக்கை அப்படி பத்திரிக்கை வச்சு, தேங்காய் வாழைப்பழம் வச்சு, பழங்கள் ஸ்வீட் வச்சு, மாப்பிள்ளை குடும்பத்தோடு வந்துடும் சொல்லி வீட்டில் கொடுக்குறப்ப இருந்த சந்தோஷம் இப்போ அதே இதை நேரில் கொடுத்தா நினைத்து கொண்டு எல்லோரும் கண்டிப்பாக வந்து சேரவும். அவன் ஒரு 100 ரூபா தாள் எடுத்து, 500 ரூபா தாள் எடுத்து அப்படி ஃபோட்டோ எடுத்து, இதை நான் நேரில் மொய்யாக வைத்ததான் நினைத்து கொண்டு நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கவும். எல்லாமே இன்டர்நெட் மூலம் எல்லாத்திலும் பார்த்தீங்களா? எது எடுத்தாலும் அதில் ஒரு கல்யாணத்தில் போனால் நீங்கள் 10,000 ரூபாய் செய்முறை செஞ்சால் தான் உங்கள் செல்ஃபோனுக்கு ஓடிடி நம்பர் வருது. அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் எங்கே டைனிங் ஹாலில் காமிச்சா தான் சாப்பாடே போடுறாங்க. அப்படி எல்லாமே ஆன்லைனாக போன பின்னாடி, ஏன்னா சுடுதண்ணியை கூட ஆன்லைனில் ஒரு அம்மா புக் பண்ணி சாப்பிடுது. அது வெயிலில் வச்சு அதான் சுட்டுட்டு போகுது. அப்படி பெருகிட்டு போன நேரத்தில் நம்ம மூளைக்கு வேலையே இல்லாமல் இந்த கையடக்க கைபேசியில் நம்ம அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்றது தான் நிதர்சனம். முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை கேட்போம், கைபேசியினுடைய பயன்பாடை குறைப்போம், வாழ்வில் செழிப்போம். நாளை சந்திப்போம்.